வணக்கம். இன்றைய மெய்ப்பொருள் காண்பதறிவில் அச்சு ஊடகங்களில் வந்திருக்கும் முக்கிய செய்திகளின் பின்புலத்தை ஆய்வோம். இந்தியா பாக் டாக்ஸ் ஆர் ஆஃப் என்பதாக ஒரியடும் இந்தியாவுக்கு எதிரான பாக் நடவடிக்கைக்கு கண்டனம். இஸ்லாமாபாத்தில் 25ஆம் தேதி நடைபெற இருந்த இந்தியா பாகிஸ்தான் பேச்சுவார்த்தை ரத்து. மோடி கவர்மெண்ட் ஷோஸ் பாகிஸ்தான் இட்ஸ் எ டஃப் சைட், கால்ஸ் ஆஃப் ஃபாரின் செக்ரட்டரி டாக்ஸ் என்று இந்த ஆங்கில இடம் இந்தியா பாகிஸ்தான் கால்ஸ் ஆஃப் டாக் அப்படின்னு பேச்சுவார்த்தையை டெமோக்ரஸின்னு போட்டு உடைச்சிட்டாங்க என்பதாகவும், இந்தியா சப்ஸ் பாக்கு கால் ஆஃப் டாக்ஸ் என்பதாக அம்பத்தூர்ல இருக்கின்ற இந்த ஆங்கில இடம் இந்தியா பாகிஸ்தான் பேச்சுவார்த்தை திடீர் ரத்துன்னு போட்டாங்களா? மோடி கவர்மெண்ட் ஷோஸ் பாகிஸ்தான் டஃப் சைட் கால்ஸ் ஆஃப் ஃபாரின் செக்ரட்டரி டாக்ஸ் போட்ட அதே பத்திரிகை ஜேஎன்கே போல்ஸ் வீக்கெண்ட் நவாஸ் மே ஹேவ் ப்ராம்ப்டட் மோடிஸ் டஃப் பாகிஸ்தான் டிசிஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. நாம கேட்பதெல்லாம் ஐயா இஸ்லாமாபாத்ல 25ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொல்லி அங்குள்ள வெளிவிவகாரத்துறை செயலாளர் இங்குள்ள வெளிவிவகாரத்துறை செயலாளர் சந்திப்பாகன்னு சொன்னாங்க. ஏற்கனவே திட்டமிட்டு இருந்த பேச்சுவார்த்தை அது. நேற்றை சுட்டிக்காட்டினோம், காஷ்மீர்ல சுயாட்சி வேண்டக்கூடியவர்கள் என்ன, அவர்கள் ஹுரியத் மாநாடு என்று வைத்திருப்பவர்கள், அவர்கள் ஆயுதம் தாங்கிய போராளிகள் அல்ல, கருவி ஏந்தி போராடுபவர்கள் அல்ல, காஷ்மீர் விடுதலை என்று அவர்கள் கருத்தளவு சொல்லலாம். அப்படி உள்ளவர்கள் வரலாற்றை சுட்டி காட்டலாம். அப்பொழுது அங்க இருக்கக்கூடிய மன்னர் இந்து மன்னருடைய தலைமையில் நாங்கள் சுயமாக நிற்போம், தனியாக போறோம் என்று சொன்னார்னு சொல்லலாம். இந்து மன்னர் காஷ்மீரத்தில் இருந்த முஸ்லிம் பெரும்பான்மை இருந்தாலும் இந்து மன்னர் ஆண்டாரு. அந்த இந்து மன்னர் தான் காஷ்மீர் பாகிஸ்தான் பக்கம் இந்தியா பக்கம் போகாம தனியா இருக்கணும்னு முதல்ல சொன்னவரு. அப்போ மவுண்ட் பேட்டனு பிளடி ஃபூல் என்பதாக சொன்னார் என்று நமது புலவர் புலமைப்பித்தன் சமீபத்தில் கூட வரலாற்றை சுட்டி காட்டினாரு. அந்த வழியில வந்தவர்கள் தான் அமைதி வழி அற வழியில் உள்ள ஹுரியத் மாநாடு. அவங்கள போய் குண்டக்க மண்டக்கம் உத்தரவுத்த கூடாது. அவங்கள கூப்பிட்டு பேசினாங்கண்டா, கூப்பிட்டு பேசினாரு பாகிஸ்தான் தூதர் என்பதற்காக பேச்சுவார்த்தை முறிப்பது என்பது எந்த பக்கத்திலிருந்து வரலாறு கிடைச்சிச்சுன்னு நமக்கு தெரியல. ஏன்னு கேட்டா அந்த ஹுரியத் மாநாட்டு தலைவர்கள் சொல்லுவாங்க, ஐயா ஏற்கனவே மன்மோகன் சிங் வாஜ்பாய் காலத்துல எங்களை கூட்டு பேசினாவெல்லாம் பாகிஸ்தான் தூதர், அதே மாதிரி வாஜ்பாய்ங்க இது மன்மோகன் சிங் ஆட்சியிலையும் கூட்டு பேசினாவல்ல. இது அது வாஜ்பாய், அது மன்மோகன் சிங், இது மோடி. இவர் ஒரு வித்தியாசமான நிலைப்பாடை எடுத்து வித்தியாசமான அணுகுமுறைய பின்பற்றாரு. இல்ல இப்படி நீங்க சொல்லிட முடியாது. ஏன்னு கேட்டா இந்தியாவுடைய சுதந்திர தின உரையில் மிக தெளிவாக பாகிஸ்தானை தாக்கி எதையுமே நரேந்திர மோடி தன்னுடைய எஸ்டம்போர் டாக் என்று சொல்லக்கூடிய தானாகவே பேசிய உரையில் சொல்லவில்லை. அப்படி இருந்தும் கூட பாகிஸ்தானை தாக்கி பேசணுங்கிற அவசியம் இல்ல, பாகிஸ்தானோடு நல்லுறவு வேண்டும் என்று மோடி நினைக்கின்றார். ஆனால் அவருடைய அணுகுமுறை வித்தியாசமாக இருக்கிறது. இப்படி நிர்பந்தம் கொடுத்த அணுகுமுறையா? ஆனால் வெளிவிவகாரத்துறையில் இருக்கின்ற ஒரு அமைச்சரோ இணை அமைச்சரோ எப்படி இலங்கை பிரச்சனையில் தமிழருக்கு எதிராக மஹிந்த ராஜபக்சேக்கு எதிராக நிலைப்பாடு எடுக்கிறார்களோ அதுபோல பாகிஸ்தானுக்கு எதிராக எடுக்கிறார்களா நமக்கு தெரியல. அதையும் தாண்டி நேற்று சுட்டிக்காட்டினோம், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு முஸ்லீம் பிரதிநிதியை வைத்து பாகிஸ்தானுடன் ஏன் சண்டை கட்டல, பாகிஸ்தானை எதிர்த்து ஏன் பேசல, ஏன் சுதந்திர தின உரையில பிரதமர் வெறுப்ப உமிழல, நாங்க மன்மோகன் சிங் ஒவ்வொரு முறையும் பாகிஸ்தானோட நல்லுறவோ கெட்டவரவோ சும்மனாச்சு பாகிஸ்தானுக்கு எதிராக இந்திய மக்களை திருப்திப்படுத்துறதுக்காக ஏமாத்துறதுக்காக ஒரு பகை உணர்வை உமிழ சொல்வோமே, வெறுப்பு உணர்வை ஏன் உமிழல என்பதாக காங்கிரஸ் கட்சி கேட்டுச்சே. அந்த நிலைப்பாடு உள்ளவர்கள் பாஜகவுக்குள்ள அதிகாரிகள் இந்த ரத்து பண்ணிவிட்டார்களா பேச்சுவார்த்தைங்கிற கேள்வி ஒண்ணு வருது இல்ல, நமக்கு தெரியல. ஆனா இந்த ரத்துங்கிறது ஒரு பெரிய விஷயமா தெரியல. காரணம் என்ன அப்படின்னா இது தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தை பல வருட காலமாக நடந்துட்டு இருக்கிற பேச்சுவார்த்தை. பல வருடம் மட்டும் இல்லங்க, பல வகையிலங்க. சரி, நரேந்திர மோடி வந்த உடனே நவாஸ் ஷெரீப்பை கூப்பிட்டு பேசினார் என்பது நேரடிங்க. அப்புறம் வைத்திக்கு அனுப்புறாங்க. அதாவது ராம்தேவ் என்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மோடியின் வெற்றிக்கு முழுக்க பாடுபட்ட அந்த சாமியார் இருக்காரு, அந்த சாமியாருடைய உதவியாளரான வைத்திக் என்பவர், அவர் தன்னை பத்திரிகையாளர் என்று சொல்லிக்கொண்டு பத்திரிகையாளர் என்று சொல்லிக்கொண்டு அவரு பாகிஸ்தான் போய் ஹபீஸ் சையத் என்று இந்திய அரசால் அங்கே லஷ்கர் இ தொய்பாவினுடைய தலைவர் என்பதாகவும் பயங்கரவாத தளபதி என்பதாகவும் இது மும்பை தாக்குதலுக்கு முக்கியமான மூளை என்பதாகவும்
உண்டாகும். அவ்வப்பொழுது முத்திரை குத்தப்படும், அவ்வப்பொழுது ஆவணம் முன்வைக்கப்படும். அதன் மூலம் ஐநா சபையால் அமெரிக்காவால் ஓரங்கட்டப்பட்ட அந்த ஹபீஸை சந்தித்து தனியாக என்ன பேசினார் என்று இன்று வரை தெரியவில்லை. அப்படி ஒரு பேச்சுவார்த்தையை இந்தியாவில் இருக்கின்ற ஆளுகின்ற பாஜக அங்கீகரித்ததிருக்கிறது. மறைமுகமாகவும் மௌனமாகவும் ஏன் போகக்கூடாது ஒரு பத்திரிகையாளர்கள் கேட்டு கூட ஆதரித்தார்களே, நியாயப்படுத்தினார்களே. அது ஒரு பக்கம் நடக்கும் பொழுது வெளிப்படையான செயலாளர்கள் அளவிலான இந்த பேச்சுவார்த்தையை முறிக்க என்ன காரணம், அவசியம் இல்லையே என்ற கேள்வியை சாதாரண குப்படிஞ்சு கேட்பார்கள். இப்படி ஒரு வில்லங்கம் இருக்கு. அதனால ஒவ்வொரு விஷயத்திலும் கூட அதனுடைய ஆழத்தை பார்க்கும் பொழுதுதான் நமக்கு விளங்கும்னா, இல்லங்க JNK போல்ஸ் வீக்கெண்ட் நவாஸ் may have prompted Modi's tough Pakistan decision என்பதாக. இல்ல, இத நீங்க நேத்தே நீங்க சொன்னீங்க. அங்க நவாஸுக்கு எதிராக கொடி பயங்கரமா பறக்குது. இம்ரான் கான் ஒரு முடிவு பண்ணி அவர் பின்னாடி லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு இருக்கிறாங்க அப்படின்னு இருக்கும் பொழுது அது கூட இந்த மாதிரி டாக்டிக்கலா டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்கலாம் இல்லையா? ஓஹோ, அதாவது நீங்க சொல்லுத பார்த்தா கார்கில் யுத்த நேரத்துல ஜார்ஜ் பெர்னாண்டஸ் ராணுவ அமைச்சரா இருக்கும் பொழுது அவர் தனியா போய் நவாஸ் ஷெரீப் பேசிட்டு வந்த பிறகு கார்கில் போர் நடக்கும் பொழுது அது இந்தியாவினுடைய தேசிய உணர்வை, தேசப்பற்றை உற்சாகப்படுத்தும் பொழுது அப்படியே அந்த போரை நடத்திய ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றதையும் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அமைப்பாளர். அவர் நம்மகிட்ட தனிப்பட்ட முறையில சொன்னாரு, ஒத்துக்கொண்டாருங்கிற விஷயம் எல்லாம் பேசக்கூடாது பாருங்க. ஆனால் பாகிஸ்தானில் அதே போல நவாஸ் ஷெரீப் தேர்தலை சந்தித்து அவரும் இந்தியாவுக்கு எதிரான போரை நடத்தி விட்டேன், அவரும் அங்க வெற்றி பெற்றார். இப்படி இரண்டு பக்கமும் வெற்றி பெறுவதற்கும் வலு சேர்ப்பதற்கும் பயன்படுத்தியது போல இப்பொழுதும் கூட உறவை முறித்துக் கொண்டு செய்கிறார்களான்னு நீங்க சந்தேகப்படக்கூடாது. சும்மனாச்சும் சந்தேகப்படக்கூடாதுங்க. பிரதமர் எல்லாம் எடுக்கணும் முடிவை அப்படின்னு நாம சொல்ல வேண்டியிருக்கு ஜனத்துக்கு. எவனு கேட்ட பாஜக கோபப்பட்டுருவாங்க, பிரதமர் எதுவும் பேசக்கூடாது, நீ கருத்துரிமையில உங்களுக்கு கிடையாது, விருது என்ன இல்லங்க. பிரதமர் தான் சொல்றாரு, எல்லா கருத்துக்களையும் நான் உடன்படுகிறேன், எல்லாம் இன்க்ளூசிவ், எல்லோருக்குமாக இருக்கிறோம் சொல்றாரு. அவர் சும்மனாச்சும் சொல்லுவாரு அப்படின்னு எல்லாம் கீழே அது மாதிரி இருக்குன்னு சொன்னா சும்மனாச்சும் தான் சொன்னாவ என்று சொல்வது போலத்தான் அங்க பாத்தீங்கன்னா இந்த இம்ரான் கட்சியின் எம்பிக்கள் இருக்காங்கல்ல, நாங்க பதவி விலகுவோம், இது லாயக்கப்படாது போல் இருக்கு, இந்த அரசை எதிர்த்து போராட்டத்தெல்லாம் ஒடுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நவாஸ் ஷெரீப் எடுத்து கடுமையான நிலைப்பாடு அங்க எடுத்துட்டாங்க. ஆமா, அவருக்கு அங்க நெருக்கடி அதிகமாக இருப்பதனால கூட தான் பேச்சுவார்த்தை சரி கொஞ்ச நாள் தள்ளி பாத்துக்கலாம், இப்போதைக்கு சிச்சுவேஷன் சரியா இல்ல, அங்க பேச்சுவார்த்தைக்கு போனாலும் ஒன்னும் நடக்க போறது இல்ல. ஒரு ஆளுக்கு ஒரு அதிகாரம் இருந்தா தானே பேச்சுவார்த்தையில எடுக்கப்படுற முடிவு செயல்படுத்த முடியும். அதிகாரமே இல்லாம அங்க இருக்கிற நாட்டுல இருக்க மக்கள்கிட்ட இருந்து மற்ற கட்சிகள்கிட்ட இருந்து எதிர்ப்பு இருக்கிற ஒரு ஆட்சியிட்ட இருக்கிற வெளியுறவுத்துறை செயலாளரோ யார்ட்டையும் பேசிதான் என்ன ஆக போகுது? பலவீனமான நவாஸ் ஷெரீப்புடன் எதுக்கு பேச வேண்டும்? இம்ரான் கான் தான் பலமாக இருக்கிறார். யார் பலமாக வருகிறாரோ அவரை பார்த்துக்கலாம். பலமாக வருவார். லஷ்கர் இ தொய்பாவின் தலைவராகவும் பயங்கரவாத தளபதியாகவும் மும்பை தாக்குதலை நடத்தியவராகவும் ஐநாவால் ஓரங்கட்டப்பட்டவர் என்பதாகவும் மீண்டும் மீண்டும் பாகிஸ்தானில் குற்றம் சாட்டப்படும் பொழுது நவாஸ் ஷெரீப் அரசாங்கம் நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டவரும் அமெரிக்காவில் மூலமாக குற்றம் பட்டியலில் நிறுத்தப்பட்டவருமான ஹபீஸ் சையதிடம் நாங்கள் பேசலாம் என்று வைத்தீக் சொல்வது பெரும்போல் இருக்க நமக்கு புரியல என்றால், இதே மாதிரி இந்திய சூழல் நம்மளை குழப்பும் பொழுது ஐயா இந்தியாவுக்கு உள்ள சூழல் இருக்குல்ல, இந்திய பாக்கு சூழல் குழப்பும் போது அதுவும் குழப்பமா இருக்குது. அதைத்தான் நமது முதல்வர் மாநிலங்களுடைய உரிமைகளை எல்லாம் கராராக டனால் என்று கேட்கக்கூடிய, நெற்றியில் அடித்து கேட்கக்கூடிய இந்தியாவினுடைய ஒரே மாநிலத்தின் முதல்வர் தான் தொடக்கத்தில் இருந்தே மன்மோகன் ஆட்சி ஆனாலும் சரி, சோனியா காந்தியின் மறைமுக ஆட்சி ஆனாலும் சரி, மோடி வந்த பிறகும் சரி, ப. சிதம்பரம் உள்ளே நுழைந்து ஏதாவது பண்ண நினைத்தாலும் சரி, உள்துறையின் மூலமாக எதிர்த்து மாநில உரிமையை கேட்கக்கூடிய ஒரே முதல்வர் எங்க இருக்காங்கண்டா? பெடரல் பேசிட்டே இருக்கிறீங்களேயா, அப்படி போய் இப்படி போய் அடிமை மடியில கை வைக்கிற மாதிரி நீங்க மாநிலத்தினுடைய நிதி சுதந்திரத்துல கை வச்சுட்டீங்களேன்னு கேட்டுட்டாங்க நம்ம தமிழக முதல்வர் தான். ஆமா, அப்போ சரக்கு சேவை வரி சட்ட திருத்தத்தால் தமிழகத்துக்கு பாதிப்பு, பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஜெயலலிதா கடிதம். சரக்கு மற்றும் சேவை வரி சட்ட திருத்த மசோதா மாநில அரசுகளுடன் கலந்து ஆலோசிக்க வேண்டும், பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஜெயலலிதா கடிதம். அதாவது இந்த கடிதம் மிகவும் ஆழமான, இது மாநிலங்கள் அனைத்து மாநிலங்களையோ இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்கள் செஞ்சீங்க ஐயா,
ஏதோ தமிழக முதல்வர் கேட்டா தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லையா, இந்திய துணை கண்டத்துல நீங்க கூட்டமைப்பு என்பதுதான் இனி எதிர்காலம் என்று தன்னுடைய சுதந்திர தின உரையிலே சொன்ன நரேந்திர மோடியை பார்த்து இதே குரல் மத்திய பிரதேசத்தில் இருந்தும் ஒலித்தது. சௌஹன் இருந்து பாஜக முதல்வர் இருந்து ஒரு நாள் ஒலித்தது, அடுத்த நாளே ரிவர்ட் ஆயிட்டாரு, யூ டர்ன் அடிச்சு ஆதரிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. கட்சியில இருந்து மிரட்டி விட்டாவோ, நீங்க நம்ம கட்சிக்குள்ள இருந்துகிட்டே என்ன நியாயம் இல்லாம எழுதியோ அப்படின்னு சொல்லிட்டாவளா என்னமோ தெரியல. ஆனால் நரேந்திர மோடிக்கு ஜெயலலிதா கடிதத்தில் மிகவும் தெளிவாக அவர் சொல்கிறார், ஐயா நான் 3/6/2014 உங்கள்கிட்ட ஒரு மனுவை கொடுத்தேன், பாதிக்கிற முக்கிய பிரச்சனையை அதுல சொல்லி இருந்தேன். அதுல நீங்க சுதந்திர மாநிலங்களுக்கு சுதந்திரம் அளிக்கக்கூடிய சரக்குகள் மற்றும் சேவை வரி என்ன உத்தேச சட்ட திருத்தம் கொண்டாட போறீங்கள, அதை பற்றி ரொம்ப தெளிவா சொன்னேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதிக ஏற்றுமதி உற்பத்தி செய்கின்ற தமிழகம் போன்ற மாநிலத்துக்கு தான் பாதிப்பு வரும், நேரடியா பாதிக்கும். ஆமா, மற்ற எல்லா மாநிலத்துக்கும் பாதிக்கும், எல்லா மாநிலத்துக்கும் பாதிக்கும். அதனால ஏற்றுமதியும் அதிகமா இருக்கிறது, உற்பத்தி அதிகமா இருக்கிற தமிழகத்துக்கு தான் அதிக பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கறத சுட்டிக்காட்டி இருக்காங்க. புகையிலைக்கு கூடுதல் வரி போடுதோம் நாங்க எங்க மாநிலத்துக்குள்ள. கூடுதல் வரி போட்டா அதுல தமிழக அரசுக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம மக்களுக்கும் நல்ல சுதந்திரம் கிடைக்கும். அவங்க மாட்டு ஊதிக்கிட்டு எல்லா மக்களையும் பக்கத்துல உள்ளவன் எல்லாம் கொடுக்கக்கூடிய விஷயமும், புயல உள்ள போட்டுக்கிட்டு தன்னைத்தானே கெடுக்கிற விஷயமும், மக்களுடைய உடல்நிலை ஆரோக்கியம் என்ற உலக சுகாதார அமைப்பு சொல்லுவது இங்கு வலுப்படவாவது செய்ய என்று நல்ல விஷயத்தை தான் நாங்க செய்யணும்னா, அதையும் நீங்க என்ன செய்தியோ அப்படிலாம் நீங்க கூடுதல் வரியெல்லாம் போடக்கூடாது பாத்துக்கிடுங்க, நாங்க நடுவு அரசு தான் போடணும் அப்படின்னு சொல்லி வெட்டுதியலே. இதனால எங்களுக்கு வருமானம் தட்டுப்படாதா, எங்க ஊர் ஆரோக்கியம் கெடாதா, இப்படி எல்லாம் நல்ல கேள்வியெல்லாம் கேட்காம ஒரு சிறிய இடைவேளை. அதாவது தமிழக முதல்வர் மோடிக்கு எழுதிய கடிதத்தில் மிகவும் ஆழமான பிரச்சனைகள் இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொண்டே ஆக வேண்டும். இது வெறும் மாநில உரிமையை தாண்டி தமிழக மாநிலத்தை பொறுத்தவரை எந்திரிச்சு நின்று மக்களுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மாநில அரசை தொப்பக்கடியில் கீழே விழ வைப்பதற்கு காங்கிரஸ் கட்சி தான் எதிராக இருந்து ஆட்சியில் அமர்ந்து கொண்டு ஒரு செங்கல உருவர வேலை செஞ்சிச்சுன்னா அதை நீங்க செய்யலாம் ஐயா, நல்லா இருப்பிய, நீங்களும் இப்படி செஞ்சா இப்படி பிறகு அவங்களுக்கு நீங்க மாத்திரி எப்படியா இருக்கும், என்ன மாத்து கொடுத்துப்படும் ஐயா மக்கள் என்று சொல்வது போல பெட்ரோல் டீசல் உள்ளிட்ட பெட்ரோலிய பொருட்கள் மீதான மதிப்பு கூட்டு வரி வாட் தற்போது மாநில அரசுகளின் அதிகாரத்திற்கு அப்பாற்பட்ட நிலையில் புதிய சட்ட திருத்த மசோதாவின்படி மீதான அதிகாரம் பொருட்கள் மற்றும் சேவை வரி விதிப்பின் கீழ் வருகிறது. பெட்ரோலிய பொருட்கள் மீது கூடுதல் வரியை விதிக்க மாநிலங்களுக்கு அதிகாரம் தேவைன்னு வச்சிருக்காங்க. ஏன்னா இப்ப அந்த சேவை வரி விதிப்பில் இருந்து இது நீக்கப்படுகிறது. அதனால இந்த ஆங்கில ஐடி என்ன எடுத்து போட்டிருக்கா, VAT on petroleum will eat into income. மாநில அரசுடைய வருமானத்திற்குள்ள வருமானத்தை அதை சாப்பிட்டுரும், அது மாநில மத்திய அரசுக்கு தான் போகும். ஜெயா புஷ் ஃபார் பிசிக்கல் பெடரலிசம் ஆன் டாக்ஸ். அதாவது நிதி அடிப்படையில் பொருளாதார அடிப்படையில் ஒரு பெடரலிசம் என்ற கூட்டமைப்பு வேண்டும், எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் மாநிலங்களுக்கு நிதி சார்ந்த துறையில் தளத்தில் என்று பிசிக்கல் பெடரலிசம் என்ற அழகான வார்த்தையை போட்டிருக்காங்க. இதுல என்ன சிக்கல் அப்படின்னா, மாநில அரசினுடைய வருமானத்தில் கை வைக்கிற வேலை தான் இது. இந்த சட்டத்திருத்த மசோதா இவங்க என்ன சொல்றாங்க, நீங்க இந்த மசோதா கொண்டு வரதுக்கு முன்னாடி எங்களை கன்சல்ட் பண்ணீங்களா, மாநிலங்களை கன்சல்ட் பண்ணீங்களா, மாநிலங்களுக்கு இதனால எவ்வளவு இழப்பு அப்படிங்கறத நீங்க பாக்குறீங்களா? ஏற்கனவே என்ன ஆகுது அப்படின்னா, மத்திய அரசு வாங்குது இல்லையா வரி, எல்லா வரியும் நேரா மத்திய அரசுக்கு தானே போகுது. இந்த மத்திய அரசுல இருந்து நம்மளுக்கு கொடுக்கிற வரியினுடைய பங்கு அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏற்கனவே மாநில அரசுடைய வருமானம் பாத்தீங்கன்னா, மாநில அரசுடைய வருமானத்துல மத்திய அரசுடைய வரி வீத பங்கு நம்மளுக்கு 20% இருந்தது, 17 குறைஞ்சு போச்சு. அப்ப என்ன ஆகுது, 86 விழுக்காடு மாநில அரசு தன்னுடைய வருமானத்தை உயர்த்த வேண்டிய ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரி வருமானம் வர்ற விஷயத்துல நீங்க கை வச்சா எப்படிங்க அப்படிங்கறது ரொம்ப தெளிவா கேட்டிருக்காங்க. அவங்க அழகாக வரி வரியா கேட்டிருக்காங்க. இத பத்தி நிபந்தனை இல்லாத ஆதரவு திமுக தலைமை கொடுக்கணும், மாநில உரிமை பேசுறவங்க கொடுக்கணும், சுயாட்சி பேசுறவங்க கொடுக்கணும், தமிழர் உரிமை பேசுறவங்க கொடுக்கணும், அந்த அளவுக்கு கேட்டிருக்காங்க. இதே நேரத்தில் நமக்கு ஞாபகம் வருதெல்லாம் அருண்ஜேட்லி என்ற நிதியமைச்சர் முந்தானேத்த மாநிலங்கள் அரசுகளே நீங்கள் மானியங்களை குறையுங்கள்னு சொன்னார, அதுவும் வில்லங்கம் தானே. அதாவது மானியங்கள் குறைவுனா என்ன அர்த்தம், பொது விநியோக முறையில்
ரேஷன் கடைகளில் தமிழக அரசு மட்டும்தான் இந்திய துணைக்கண்டத்திலே யூனிவர்சல் அப்ளிகேஷன் என்று சொல்லி அனைவருக்கும் பொருத்தம் என்பதாக 20 கிலோ இலவசமாக விலையில்லா அரிசி கொடுக்கிறது. அதை கை வைக்காதா நிதி அமைச்சகம் வந்துருச்சா? மலிவு விலையில மளிகை சாமான் கொடுக்காவோ ரேஷன் கடையில அதை கை வச்சுட்டாங்களா மத்தியில் இருக்கிற அரசாங்கம் வந்துருச்சா? இதெல்லாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களுக்கு கோபத்தை வரவழைக்குமா இல்லையா? உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா பெரும்பான்மையான மக்களுக்கு இது விவரம் புரிஞ்சா கோபத்தை வர வைக்கும். அதுதான் விஷயம். அதே போல அரசின் வருவாய் குறையும் என்பதை மிக தெளிவாக சொல்லி இந்த பெட்ரோலிய பொருட்கள் மதிப்பு கூட்டு வரி மட்டுமல்லாமல் என்ன மானியத்தில் இழப்பை ஏற்படுத்தும் மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை வாயு அமைச்சகம் நுழைவு வரி உள்ளிட்ட பல்வேறு வகைகளில் வரிகளை விதிப்பதால் அதிலையும் பாதிப்பு வரும் என்பதையும் சொல்லி மிக தெளிவா சொல்லியிருக்காவ. இதை விட விளக்கமா சொல்ல முடியாதுங்கிறத நாம இங்கே சொல்லி இந்த கடிதத்துல கடைசியா என்ன கேக்குறாங்கன்னா, நான் இதற்கு ஆக்கபூர்வமான பதிலை எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. சும்மா கடிதம் எழுதிட்டு சும்மா இருக்கிற கதை இல்லங்க, மாநில அரசை கன்சல்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது இதுக்கு ஆக்கபூர்வமான பதில நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது நிச்சயமாக மாநில அரசினுடைய வருவாயை பாதிக்கக்கூடிய ஒரு இருமுனை வரி எல்லாம் ஆரோக்கியமானதா அதையும் முடிச்சுட்டாங்க ஒரு படி. ஆமா, அதனால நீங்க மிக தெளிவாக மத்திய அரசு சிந்தித்து மாநிலங்கள் இல்லாம மத்திய அரசு எப்படியா இருக்கும் யோசிக்கணும் என்று சொன்னா, நாளைக்கு சிஎம் ஆகணும்னு நிறைய பேர் கியூல நிக்கிறாங்க பாருங்க, நிறைய கட்சிகள். அந்த கட்சிகள் கூட இந்த பிரச்சனைக்கு நிச்சயமாக மத்திய அரசோடு போராட வேண்டும். குரல் கொடுத்தால்தான், ஆமா, பாஜக கூட்டணியில் உள்ள கட்சிகள் கூட குரல் கொடுத்தால்தான் தமிழக மக்கள் நம்புவாங்க. ஆமா, நாளைக்கு நீங்களே ஆட்சிக்கு வந்தா கூட உங்களுக்கு கஷ்டம் தாயா. அடுத்து பாத்தீங்கன்னா என்ன, இதே போல ஒரு அறிவிப்பு நேற்று அதிமுக மருத்துவ அணி தலைவர் பொறுப்பில் இருந்து மைத்ரேயன் நீக்கம், டெல்லி மேல்சபை குழு தலைவர் பதவியில் இருந்தும் நீக்கப்பட்டார். அதிரடி நீக்கமா? ஆமா. அதிமுகவுக்கு எதிரான பாஜக தலைவரிடம் நெருக்கம் காட்டினாரா மைத்ரேயன்? அப்படின்னு ஒரே நாளில் 3 பதவிகள் பறிப்பின் பின்னணி அப்படின்னு சொல்லி இந்த ஆங்கில ஏடு பெயரில் உள்ள தமிழ் ஏடு போட்டார். ஆமா என்று சொல்லும் பொழுது உள்ளபடியே அதில் என்னெல்லாம் பிரச்சனை வருதுன்னா, நியூ ஈக்குவேஷன்ஸ் டிட் மைத்ரேயன் இன் என்பதாக அண்ணா சாலை ஆங்கிலேயரும் அதை போடும் பொழுது உள்ளபடியே பல்வேறு பிரச்சனைகள் அதுல வருதுங்க. ஏம்னு கேட்டா, அவர் முதல்ல என்ன பண்ணினாரு, மைக்கப் பிடிச்சு பேசினாரு, எல்லாம் பண்ணினாரு. இல்ல, அவருடைய நதி மூலம் ரிஷி மூலம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதை ஆராய்ஞ்சு அவர் அங்க இருந்து வந்தவர் தானே. பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய தலைவர்கள் ஒரு ஆங்கில ஏடு போடுறதாக சேமேசாலை ஏடு இல்லீங்க. அந்த நீதி அரசர்கள் மசோதா இருக்குல்ல, சட்டமாக்கும் பொழுது அங்க நீங்க ஆதரிக்க வேண்டாம், எதுக்க வேண்டாம், நாங்க ஆப்சைன் ஆறோம், கலந்துகளை மாட்டோம்னு மஞ்சளை தொட்டாகல மக்களவையில தம்பித்துறை பேலன்ஸா செஞ்சாருல. பிற இங்க வரும் பொழுதும் அது மாதிரி தானே தொட சொன்னாவ. இவர் ஆதரிச்சு விட்டாரு அந்த பாஜக தலைவர்களுடைய நிர்பந்தத்துல. அவர் தனித்தனியா தானே முடிவெடுக்காரு மாநிலங்களவையில் நின்றுகிட்டு. அதனாலதான் பிரச்சனை என்று எழுத இல்லீங்க ஐயா. அது காரணம் இல்ல, மேல இருந்து ஆதரிச்சு சொன்னாவோ என்று இன்னொன்று இல்லையா. நீங்க ஒரேடியா ஆதரிச்சு சரணடைகிற மாதிரி பாஜக போக வேண்டாம், ஒரேடியா ஏத்துக்கிட்டு பகையும் போக வேண்டாம். நீங்க மிக சரியாக நம்ம நிலைப்பாட்டுல நின்றுகிட்டு பாருங்க தான் தலைமையில சொன்னாங்களாம். இதை புரிஞ்சுக்கிட வேண்டாமா என்ற கேள்வி கேட்டா, உள்ளபடியே அப்படியெல்லாம் இல்லாமல் அவர் பேலன்ஸ்டா தம்பி தோற போறாரு. அப்படி இல்லையே, பாஜக செவிச்சு விட்டோமே நாங்க என்று சொல்ற அளவுக்கு இவர் மூலம் காய் நகர்த்துதா. சேமிய சாலை ஆங்கிலேய கிளியரா எடுத்து போட்டிருக்கு, டிராப்ட் ஓவர் ஓட்டிங் கூஃப் அப் ஆன் ஜுடிஷியல் பில். நீங்க சொன்ன மாதிரியே அந்த மசோதாவில் வாக்களிப்பதில் இவர் பிரச்சனை உண்டாக்கியதனால், குழப்பி விட்டதனால் தான் அவருக்கு இந்த இப்ப பதவி போச்சு அப்படின்னு இந்த பத்திரிகை எடுத்து போட்டிருக்கு. ஆனாலும் கூட என்ன நெருக்கம் காட்டினாரா என்ற விஷயத்தை போடக்கூடிய ஏடு என்ன பல்வேறு விஷயத்தை முடிச்சு போட்டு, பெங்களூர் வழக்கெல்லாம் முடிச்சு போட்டு என்ன கேள்வி கேட்க, பெங்களூர் வழக்கு, சென்னை தேர்தல், நம்முடைய மாநகர தந்தையுடனான முரண்பாடு, இப்படி ஏகப்பட்ட விஷயத்தை எடுத்து போட்டிருக்காங்க. ஆனா பாஜக தலைவருடன் நீங்க நெருக்கம் காட்டினதுனால கேட்டா அதெல்லாம் தவறான தகவலுங்க. இதுக்கு மேல நான் எதுவும் பேச முடியலங்க, அம்மா கொடுத்த பதவி அம்மாவே எடுத்துக்கிட்டாங்க என்று மைத்ரேயன் சொன்னார் என்பதையும் எடுத்து போட்டிருக்காங்க. என்று சொல்லும் பொழுது உள்ளபடியே அப்படியெல்லாம் இல்லீங்க, அவர் ரொம்ப நிதானமா தான் விஷயங்களை கையாண்டாரு என்பதாகவும் என்ன துணை இதாக வந்ததுனால சபாநாயகராக வருவதற்காக அப்படியே மென்மையா போனார் தம்பித்துறை, இவர் அப்படி இல்லாம உறுதியா நின்றார் என்பதாக அண்ணா சாலை ஆங்கிலேயர் எடுத்து போதார். இப்படியாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்ன சொன்னாலும் உள்ளபடியே
தமிழகத்தினுடைய மக்களுடைய உணர்வுகளை, மாநிலத்தின் உரிமைகளை தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு முழுக்க சரணடையாமல் நிக்கணும் என்பதுதான் எல்லோரும் கத்துக்கணும் என்ற நிலை இருக்கும் பொழுது இந்த சென்னை உயர் நீதிமன்றத்தில் கூட நீங்க தமிழை கொண்டாங்கன்னு சொல்லி யாரு பேசுறாங்க? தமிழை கொண்டு வாங்கன்னு பேசுறதுக்கு முன்னாடி நம்ம பொன்னார்ஜி சொல்றாருங்க, சமஸ்கிருதம் கற்பது தவறல்ல அப்படின்னு சொல்லி அவரே ஒரு மன்னிப்பு வேற கேட்கிறாரு. எதுக்கு மன்னிப்பு கேட்கிறாரு பாருங்க. 1967ஆம் ஆண்டு நான் இந்தி போராட்டத்துல கலந்துகிட்டேன், அதுக்காக நான் இப்பொழுது வருந்துகிறேன். எப்படி வருந்துறாரா? ஏன் வருந்துறாருன்னா அவருக்கு அங்க இப்ப நார்த்ல போனா இந்திய பேச தெரியல, இவரை ஹிந்தி கத்துக்க வேணாம்னு யாராவது சொன்னாங்களா? வில்லங்கமே என்னன்னா, ஐயா பொன்னார்ஜி அவர்களே, தனிப்பட்ட முறையில் நீங்கள் பள்ளிக்கூடம் கல்லூரி காலத்தில் இந்தி திணிப்பு எதிர்ப்பு, உங்களுடைய சொந்தக்காரங்க ஜோலிக்காரங்க எல்லாரும் கன்னியாகுமரியில பேசக்கூடிய அந்த சமூகம் பேசக்கூடிய தாய்மொழி தமிழுக்கு ஆதரவு என்ற நிலை எடுத்தது சரி. அதுக்கு பிறகு 50 ஆண்டு நீங்க அரசியல் வாழ்க்கை வாழ்ந்திருக்கீங்க. நீங்க ஆங்கிலம் இந்தியும் கத்துக்கணும்ல. நீங்க அகில இந்திய கட்சியில சேர்ந்திருக்கீங்களா? இதுல வேற ஒரு தேசிய கட்சியில சேர்ந்துட்டு அதுல பொறுப்பாளராகவும் இருந்துட்டு இந்தி தெரியாம இவர் எப்படி அங்க போய் பேசுவாரு? அது உங்க தப்பு தானே தவிர கொள்கை தப்பு இல்லையா, வரலாற்று தப்பு இல்லையா என்று நாம சொல்ல விளைந்தால் நீங்க எங்க சொல்றீங்க? தமிழர்கள் சொன்னா தப்பா நினைப்பாங்க. நானே சொல்றேன் அப்படின்னு உத்தரகாண்ட், அதாவது உத்தராஞ்சல் என்று உத்தரகாண்ட் என்று மருவிய மாநிலம் தான் சமஸ்கிருத மொழியில் அதிகம் பேசுவோரும் இருக்கக்கூடிய, என்ன 2000 ஆண்டுகளாக பூசாரியாக இருந்து கொண்டிருக்காங்க சொல்லக்கூடிய சமூகமே இருக்கக்கூடிய அங்கிருந்தே ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர், மேல்சபை உறுப்பினர் தருண் விஜய். ஆமா, இவர் வருஷம் இத பேசிக்கிட்டே இருக்காரு. தமிழுக்கு ஆதரவா பேசுறாரு, தமிழுக்கு ஆதரவா பேசுறாரு, மேல் சபையிலும் பேசுறாரு. இந்த இப்ப என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, நேரடியா ஒரு கடிதத்தை கொண்டு போய் பிரணாப் முகர்ஜிட்ட கொடுத்துட்டாரு. அழகா செஞ்சு விட்டாரு. ஆமா, சென்னை உயர்நீதிமன்ற அலுவல் மொழியாக தமிழை விரைவில் அறிவிக்க வேண்டும், சென்னை ஹைகோர்ட்டின் பயன்பாட்டு மொழியாக தமிழை அங்கீகரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டசபையிலே இதற்காக தீர்மானம் போட்டு 2006 தீர்மானம் போட்டாங்க. குடியரசுத் தலைவரிடம் மனு. ஆமா, 2006 ஒரு சட்டசபையிலே தீர்மானம் போட்ட பிறகு 8 வருஷம் ஆகி எப்படியா இதை நீங்க அனுமதிக்காம இருக்கிறீங்கிற மாதிரி ஒரு கடிதத்தை கொண்டே கொடுத்திருக்காரு. அதாவது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜெயலலிதாவும் வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார், தமிழை நீங்கள் உயர்நீதிமன்ற வழக்காடு மொழியாக கொண்டு வர வேண்டும் என்று. எதிர்கட்சி தலைவர் அவர் கருணாநிதி கூறி இருக்கிறார். அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் செய்யாம இருக்கியோ, அதனால உடனே செய்வியோன்னு எதிர்பார்க்க நம்புதேன் அப்படின்னு தருண் விஜய் சொல்லிவிட்டாரு. ஐயா, தருண் விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த மொழி உணர்வு புரிதல் எல்லாம் தமிழராக இருந்து கொண்டு தமிழ் மொழி பேசக்கூடிய பொன் ராதாகிருஷ்ணன் இருக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்க கூடாது ஐயா. வாக்களித்த மக்கள் ஐயா என்று கன்னியாகுமரி மக்கள் கேட்கலாம் என்ற விஷயத்தை மட்டும் சொல்லல. அடுத்த வருடம் திருவள்ளுவர் தினத்தை தமிழ் மொழி தினமாக இது அனௌன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற இதையும் அந்த அளவுக்கு நல்லாவே சொல்லியிருக்காரு. இப்படி நல்லா சொல்லியிருந்தாவோ உத்தராஞ்சல்ல இருக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்காரவோ தமிழ்நாட்டில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்காரவோ என்ன சொன்னாவ சொல்லிக்கிட்டு இருக்காவா என்பதை ஒரு இடைவேளைக்கு பிறகு பாவம். அதாவது தமிழக மக்கள் பொன்னார்ஜி அண்ணாச்சி இந்த மொழி விஷயத்துல அண்ணாச்சி சொன்னதுல இருந்து கேட்டுக்கிடுங்க அண்ணாச்சின்னு கேக்குற மாதிரி மொழி விஷயத்துல உங்களுடைய நிலைப்பாடு என்னாச்சுன்னு மக்கள் கேட்க போறாங்க. பொன்னார்ஜியினுடைய அணிக்கு எதிரான ஒரு அணியில் இருந்து என்ன இலக்கணேசனா இல்ல இவரு நம்ம தருண் விஜய் இருக்காருலங்க, இதோட விரலங்க வட மாநிலத்துல 500 பள்ளிக்கூடத்துல அடுத்த வருஷம் திருவள்ளுவர் பிறந்த விழாவை உலக மொழி தினமாக கொண்டாட போறாராம் 2015. அதாவது உலகம் பூரா தமிழை பரப்புவதற்காக பாரதியார் கிளப்பிய வார்த்தை இருக்க, அதை அமுல்படுத்துறவரு உத்தராஞ்சலை சேர்ந்த அந்த தருண் விஜய் தான் போல் இருக்கு. ஆமா, வாழ்க வாழ்க நம்ம அவருக்கு தான் சொல்லணும் போல் இருக்கு. அவரை தான் கூப்பிட்டு இங்க பாராட்டு விழா நடத்தணும் போல் இருக்கு என்று சொன்னா இல்லீங்க, என்கிட்ட கேட்டுட்டு தான் அவர் பேசுறாருன்னு சொன்னாவலாமே. பொன்னார் அணிக்கு எதிர் அணியில் இருந்து மாநில தலைவராக வந்திருக்கிறவங்க தமிழிசை சவுந்தரராஜனை கேட்டாராம், இந்த மாதிரி ஒரு கோரிக்கை இருக்குன்னு. அவங்க சொன்னாங்கன்னா நீங்க போய் பிரணாப் முகர்ஜியை பாருங்க, கடிதத்தை கொடுங்க அப்படின்னு அவங்க அட்வைஸ்ல தான் இவரு பிரணாப் முகர்ஜியை பார்த்ததா சொல்றாங்க. சரி, அப்படியே இருக்கட்டு, நல்லதுதான் செஞ்சிருக்கியோ. தமிழிசை சவுந்தரராஜன் கன்னியாகுமரி மாவட்டத்தில இருந்து அதே சமூகத்தில இருந்து வந்தாலும் கூட தமிழுக்கு ஆதரவாக, ஈழ தமிழர்களுக்கும் ஆதரவாக, தமிழ் மொழிக்கும் ஆதரவாக, கருத்து உரிமைக்கும் ஆதரவாக என்ன அனுமதிச்சிட்டு அதுக்கு பிறகு சத்தம் போட்டு சத்தம் பேசினாலும் கூட டாக் ஷோ என்ற பேச்சு காட்சியில செய்துகிட்டு இருக்காங்க இல்லையா,
அவங்க தமிழகத்தில் பலமுறுதிய கட்சியாக பாஜக வளரும், தமிழிசை சவுந்தரராஜன் நம்பிக்கை. நல்லா வச்சுக்கிடுங்க. முதல்வருக்கு நன்றி. முதல்வருக்கு மட்டும் இல்ல, முதல்வருக்கு, திமுக தலைவர் கருணாநிதிக்கு, தேமுதிக தலைவர் விஜயகாந்த், பாமக நிறுவனர், மதிமுக பொதுச் செயலாளர், விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர், புதிய தமிழகம் கட்சி தலைவர் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுட்டு, கொள்கை வேறுபாடு இருந்தாலும் என்னை பாராட்டியதற்காக நன்றி தெரிவிக்கிறேன். நன்றின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஆனா முதல்வர் பாராட்டியதுக்கு எங்களுக்கு அதிர்ச்சின்னு இலகணேசன் சொல்லுதார். ஓஹோ. அந்த அணி தலைவர் தமிழிசையை பொறுத்தவரை ஒரு தாய்மை பெற்றுள்ள முதல்வரை பார்த்து நன்றி சொல்ற மனோபாவம் இருக்கு. சரி, தமிழிசைக்கு இருக்கும், நமக்கு தெரியும் நம்ம. ஆனா கலைஞருக்கு நெருக்கமாக இருக்கிறார் என்ற காரணத்தினாலோ என்னவோ அதிர்ச்சி, முதல்வரிலிருந்து வந்த வாழ்த்து என்று அவர்களுக்கு பதில் வாழ்த்துன்னு சொல்றாரே, நன்றின்னு சொல்லாம இலகணேசன் நமக்கு புரியல. ஆனாலும் கூட தமிழகத்தில் பலமிக்க கட்சியா பாஜக மாற்றுவேன் தமிழிசை சொல்லும் பொழுது மாற்ற விடுவாரா பொன்னார்ஜி? நீங்க தலைவரா வந்த பிறகு கொண்டாந்து குடிக்கியோ, இங்க இருந்து அமைச்சரா பொருட்கிறவரு பொன்னார்ஜி தான், அமலாக்க மாட்டாருங்க. அவ நேற்று நீங்க உங்க பக்கத்துல வந்து இந்த அணிங்கிறதுனால இந்த அணி தலைவர் நிக்காரு, அந்த அணி தலைவரை காணா என்றெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது என்று சொன்னால் இல்ல, மாற்றுவதற்கு ஒரு காரணம். ஏன்னா தமிழக பாஜகவில் விரைவில் தமிழிசை டீம் அப்படின்னு வந்திருக்குதே, யாருக்கு பதவி யாருக்கு கல்தா வீச துவங்கியது புயல் வந்துருச்சா? அப்போ பொன் ராதாகிருஷ்ணனுடைய அணி என்பவங்களுக்கு இடம் இல்லையா? சிபி ராதாகிருஷ்ணன் அணிக்கு இடம் கிடைக்குமா? இருக்கிறவங்க வெளியே அனுப்ப முடியாது இல்லங்க. காலியா இருக்கிற அந்த பதவிகளுக்கு மட்டும்தான் புது ஆளை போட முடியும். இவங்க ஆளா போடுவாங்க. ஒரு சின்ன கட்சினால, இத்தினூண்டு கட்சினால தமிழ்நாட்டுல இந்தியாவில் ஆட்சியில் இருந்தாலும் அதுக்கு உள்ளுக்கு வந்திருக்கிற புயலை பாருங்கன்னு கேட்டா, அந்த புயலுக்கு மத்தியில அவங்க சொல்றாங்க 2016 சட்டசபை தேர்தல் வெற்றி பெற்று ஜார்ஜ் கோட்டையில் கொடியேற்றுவோம் தமிழக பாஜக புதிய தலைவர் தமிழிசை பேட்டி. இது கொஞ்சம் எல்லாரையும் நகைச்சுவையில கொண்டு விட்டுருமேங்க. அதாங்க அந்த லைன்ல கடைசியா பாஜக வந்து சேர்ற மாதிரி ஒரு இதை கூட போட்டாங்க. ஓஹோ. அதாவது சிஎம் லைன் நிக்குது, ஒவ்வொரு கட்சிக்காரங்களா நிக்கிறாங்க. நான் தான் முதல்வர். ஆமா, கடைசியா பாஜக வருது. அப்ப சொல்றாங்க, ஏங்க ரொம்ப லேட்டா வந்துட்டீங்க, ஏற்கனவே பாருங்க எவ்வளவு பேர் நிக்கிறாங்க, பின்னாடி போய் நில்லுங்க போங்க. 7-9 பேர் வருதுக்கால முதல்வர் இருக்காவா? ஆமா. ஆனா பரவாயில்ல, தமிழகத்துக்கு வந்து 8 முதல்வர் இருந்தா நல்லது தானே. நிறைய முதல்வர் இருக்காவ. ஆனா உள்ளபடியே தமிழகத்தினுடைய மக்கள் நலனுக்காக, பண்பாட்டு நலனுக்காக அவங்க போதிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா பரவாயில்ல. அதிமுகவுக்கு மாற்றாக்க பாஜக தேசிய செயலாளர் எச் ராஜா அறிவிப்பு. அவர் என்ன சொல்றாரு, திமுகவுக்கும் பாஜக கூட்டணிக்கும் ஓட்டு வித்தியாசம் வெறும் 4% தான், அதனால நாங்க தான் 44க்கும் 24க்கும் மத்தியில 20 விழுக்காடு இருக்குங்க, அதை நீங்க புரிஞ்சுக்கணுங்க என்று சொன்னா, உள்ளபடியே எச் ராஜா என்னத்தையாவது இங்க வந்து முரண்பாட்டை கிளப்பி பகையை தூண்டி விடுவார் தானே அவரை தேசிய செயலாளரா மாற்றி போட்டு தமிழிசை கொஞ்சம் பேலன்ஸ்டா இருப்பாங்கன்னு போட்டிருக்காவ. அவர் என்னடானா இன்னமும் சொல்லி போட்டு விட மாட்டாரு போல இருக்கு, தூண்டி விடுவாரா என்ற கேள்வி நமக்கு தெரியாது. உள்ள பகையை சமூகம் நல்ல இணக்கம்லாம் இருக்கு ஐயா தமிழ்நாட்டுல, என்னத்தையாவது தூண்டி விட்டுறாதீங்க ஐயா. என்ன சிறுபான்மை மக்களுடன் பெரும்பான்மை மக்கள் நல்லுறவு இருக்கு ஐயா. ஆனாலும் கூட இங்க இருக்கக்கூடிய இந்து உணர்வாளர்கள் வாக்கெல்லாம் எல்லாருக்குமே ஒண்ணுதான் இருக்கு. இந்து உணர்வாளர்கள் வாக்கெல்லாம் அஇஅதிமுக பக்கமும் செல்வி ஜெயலலிதா பக்கமும் தான் இருக்கிறது என்பதை பாஜக தலைவர்களே ஒப்புக்கொண்டிருக்கிறீர்கள். இதை நீங்கள் உடைப்பதற்கு முயற்சி எடுத்தால் வெற்றி பெற முடியாதுன்னு சொன்னா, இல்லையே மீனவர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு இன்னைக்கு தினத்தந்தியில தலை எழுதியிருக்காவளே, அத அழகாக முதல்வர் சரியாக சொன்னாரே, அதை பற்றி இவங்க எழுதினா இலங்கை பிரச்சனையை வைத்து கீழ்த்தரமான அரசியல் செய்ய மாட்டோம்னு மீனவர் பிரதிநிதி கூட்டத்துல நம்ம பொன்னார்ஜி பேசியிருக்காரு. அப்படி பேசியது முக்கியம் இல்ல, மீனவர் பிரச்சனையை தான் கையில் எடுத்து தீர்ப்பதாக ஜெயலலிதா தான் சரியாக கையில் எடுத்து தீர்க்கிறார்கள் என்ற உணர்வை மீனவ மக்கள் எல்லாம் மீனவ தாய் என்று சொல்லும் அளவுக்குள்ள உணர்வை உடைத்து விடலாம்னு நினைச்சாருன்னா முடியாதுங்கோ. அதுக்காக தான் மீனவ பிரதிநிதி கூட்டம் எல்லாம் நடக்குதா? அது ஆனால் வேற மாதிரி கிளப்புவோம்னு கிளப்புறாங்களா நமக்கு தெரியல. ரூமர்ஸ் ஆஃப் கேர்ள்ஸ் ரேப் மர்டர் இன் ஸ்கூல் பாத்ரூம் ஸ்பார்க் ஃபியர் என்பதாக ஒரு பக்கமும், பல்லாவரம் தனியார் பள்ளியில் மாணவி கற்பழித்து கொலை, நூற்றுக்கணக்கில் பெற்றோர் திரண்டு ஆர்ப்பாட்டம். முதல் பக்கமே அண்ணா சாலை தமிழேடு போட்ட மர்மம் என்னன்னு கேட்டா, சாலை மறியல், மர்டர் ரூமர் ஹிட் ஸ்கூல். இது ஒரு ரூமர் தான், வதந்தி தான் என்று ஆங்கில ஏடு போடும் பொழுது பள்ளியை முற்றிட்டு பெற்றோர் ஆர்ப்பாட்டம் என்று பெரிதாக 3ஆம் பக்கத்திலே கச்சேரி சாலை நாளேடு போட்டா அரசியல் எதிர்ன்னு வச்சுக்குவோம். அரசியல் பிரமுகர்கள் சிலர் பரப்பிய வதந்தினும் போட்டுருச்சுங்க. அதுதான் யான் ஆன் ரேப் மர்டர் ஆஃப் மைனர்
ஷட்ஸ் பல்லாவரம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் என்பதாக என்ன ஒரு சிறுபான்மை மதத்தைச் சேர்ந்தவர்களுடைய ஒரு பள்ளியில வம்புக்கு பிரச்சனையை கிளப்புவீங்களான்னு கேட்டா பாஜக சிவசேனா கண்டனம் என்றே அதை நீங்க ஆய்வுக்கு முன்னாலேயே அது வதந்தின்னு எப்படி சொல்லுவாரு மாநகர கமிஷனர் என்ற கேள்வியை கேட்டதை எடுத்து போட்டிருக்கிறார்கள் கச்சேரி சாலைகள் வீணாக சென்னையில பிரச்சனை கிளப்புறாங்க அப்படிங்கிறீங்க நீங்க. உண்மை இதுதான். இப்படி கிளப்பி விட வேண்டாம். அவங்க தெளிவா ஆய்வு பண்ணி ஆங்கிலேயத்துல போட்டாவ எத்தனை பேர் பிள்ளைங்க எல்லாம் இருக்கியோ வரிசையில் நின்றுங்க நீங்க ஆஜர் சொல்லுங்க ஆமான்னு சொல்லுங்க எல்லா பிள்ளைங்களும் இருக்காவ அப்படின்னு சொல்லி கல்வி அதிகாரி சாந்தியா சாந்தி அவங்க தெளிவா விளக்கம் சொன்ன பிறகு அதிகாரபூர்வமாக விளக்கம் கிடைச்சிட்டு விளக்கம் சொன்ன பிறகும் போராட்டம் விளக்கம் சொன்ன சாந்தி மேல தண்ணீர் பாட்டில் எரிதல் இந்த மாதிரியான வில்லங்கள்லாம் நடந்திருக்காங்க. அப்போ உண்மைகளை வெளியே சொல்லாமல் பொய்யை இங்கே பரப்புவதற்காக இங்கே அரசியல் 2016 பண்ணிவிடுவோம் நினைச்சுக்கிட்டு இங்கே தளமில்லாமலேயே இப்படி தடுமாற்றத்தில் ஒரு கட்சி ஈடுபடக்கூடாதுங்க. அது மக்கள் மத்தியில தனிமைப்பட்டுருங்க. கருத்துரிமை கூட இல்லன்னு குடுவாஞ்சலோட விட்டேன். இப்படியாக அந்த மேலிருந்து கீழே வர இப்படி தூண்டி விடுவதற்கு திட்டமிட்டீர்களா என்ற கேள்வி தானே வருது. ஏன்னு கேட்டா அப்படியெல்லாம் நல்லுறவு யாராவது வச்சுக்கிட்டு அது நல்லதுதான் என்று மாற்ற சொன்னீர்கள் என்றால் தமிழ்நாட்டு மாநிலத்தின் உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய கட்சி தான் நிற்க முடியும் என்பதை தமிழ் மக்கள் மீண்டும் மீண்டும் நிரூபிப்பார்கள் நாம சொல்ல வேண்டும். ஆனா ரொம்ப ஆசையில தாங்க இருக்காங்க. அதிமுகவின் அதிருப்தி வாக்குகள் பாஜக கூட்டணிக்கு கிடைக்கும் தேசிய செயலாளர் எச் ராஜா பேட்டி அப்படின்னு சொல்லி எதிராத்தான் போறோம். எங்களுக்கு தேமுதிக இருக்கு, பாமக இருக்கு, ஸ்டாலின் அணி கூட பேச்சுவார்த்தையில இருக்கு, திமுகவும் சேர்த்துக்குவோம் என்று அவங்க நினைச்சாகனாலும் என்ன ரொம்ப தெளிவாக ஆளுங்கட்சி தான் மக்கள் மத்தியில் நல்ல பேர்ல இருக்குங்கிற செய்தியும் நமக்கு கிடைக்குதுன்னு சொன்னா மாநில உரிமைகள் என்ற விஷயம் தானே பெரிய விஷயமா நாளுக்கு நாள் ஆயிட்டு இருக்கு. பிரதமருடைய உரையில கூட என்ன அழகா சொன்னாருன்னு சொன்னா பெடரலிசம் கூட்டமைப்பு என்பதுதான் எதிர்காலத்தில் வந்து கொண்டிருக்கிறது சொன்னாரு. தெலுங்கானாவில் இன்று 1 கோடி குடும்பத்தினர் கணக்கெடுப்பு. தெலுங்கானாவில் கடும் எதிர்ப்பையும் மீறி இன்று குடும்ப உறுப்பினர் கணக்கெடுப்பு. விடுமுறை அறிவிப்பு. கணக்கெடுப்பு தொடர்ந்து இந்த விடுமுறை நாளாக அறிவிக்கப்பட்டு அனைத்து பள்ளி கல்லூரிகள் கடைகள் உள்ளிட்ட அனைத்தும் விடுமுறை அறிவிக்கப்பட்டு அரசு பேருந்து ஆட்டோ உட்பட வாகனங்கள் ஓடாது, பெட்ரோல் பங்குகள் பால் விநியோகம் இருக்காது, கணக்கெடுப்பின் போது குடும்ப உறுப்பினர்களிடம் சொத்து வரி சமையல் எரிவாயு கேஸ் இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன 2011 சென்சஸ் எடுத்தாங்கல்ல, அப்ப தெலுங்கானா விட்டுட்டாங்களோ? ஓஹோ, மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பதை ஏற்கனவே பண்ணிட்டாங்களே. எல்லா ஊர்ல இருக்கக்கூடிய தெலுங்கானா மக்கள்லாம் இப்ப தெலுங்கானாக்கு வாங்க பதிவு பண்ணிக்கிடுங்கன்னு சொல்லுவதை பார்த்தா ஆங்கில பெயரில் உள்ள தமிழியத்தினுடைய தலையங்கத்துல தெலுங்கானா இந்தியாவை சேர்ந்தது தானே, வேற தனி நடப்ப போறீங்களா இப்படி எழுதிட்டாங்க. சந்தேகமே வந்துருச்சு. இப்படி எல்லாம் ஜனநாயக ரீதியான மாற்றுக்கருத்து வருவதை பார்த்து பிரிவினைவாதின்னு சொல்லல. அங்க நாங்க சுயாட்சி தானே வரலாறு முழுக்க ரொம்ப கிண்டலா எழுதியிருக்காங்க. 3ஆம் உலக போருக்கு தயாராகுவது போல தெலுங்கானா அரசு இத்தனை கெடுபிடி செய்த அப்படின்னு ரொம்ப நக்கலா எழுதியிருக்கிறாங்க. ஆந்திராவினுடைய பாதிப்புல அப்படி வெளிப்படுதாக போல் இருக்கு என்று சொன்னால் இதே போலத்தான் அமெரிக்காவில் கருப்பர்களின் போராட்டம் தொடர்கிறது. ஊரடங்கு உத்தரவை மீறி கலவர பூமியானது பெர்குசன் என்ற அந்த வட்டாரம் என்பதாக அங்கே இருக்கின்ற அமெரிக்க ஆப்பிரிக்கர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் உள்ளபடியே அவர்கள் ஒடுக்கப்பட்ட ஒரு உழைக்கும் மக்களாக இருக்கிறார்களே, அவர்கள் மீது ஒடுக்குமுறை வரலாமா? எனக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னா, இதே இந்த செயின்ட் லூயிஸ் மாகாணத்துல ஒரு PRA எடுத்தாங்க. அதுல ஒரு வரைபடம் வரைஞ்சாங்க. அந்த வரைபடத்துல வெள்ளையர்கள் எங்கு வாழ்கிறார்கள், கருப்பர்கள் எங்கு வாழ்கிறார்கள் அப்படின்னா, வெள்ளையர்கள் வாழ்ந்த இடம் ரொம்ப பெரிய பரப்பா இருந்துச்சு, கருப்பர்கள் வாழ்ந்த இடம் குட்டி குட்டி ரவுண்டா இருந்தது. அது மாதிரி இந்த செயின்ட் லூயிஸ் மாகாணத்தில் அந்த கருப்பு இன மக்கள்கள் சின்ன சின்ன காலனிகளாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்கள் மீதான தாக்குதல் தான் இப்ப பிரச்சனை. மைக்கேல் பிரவுன் 18 வயசு சின்ன பையன். ஆமா, அவன் மேல 6 துப்பாக்கி சண்டை டுப்பு டுப்பு டுப்புன்னு சொல்றான். எதுக்கு தெரியுமா? ஒரு கடையில இருந்து சுருட்டை திருடிட்டு ஓடினாங்கிறதுக்காக. மூடு குண்டு உடல்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. இப்படியாக ரொம்ப கொடூரமான அளவுக்கு அங்கு இது இனவெறின்னு சொல்லுவீங்களா, ஒடுக்கப்பட்ட சனத்தை மேலும் ஒடுக்குதுன்னு சொல்லுவீங்களா? என்ன அந்த நாடு பிரம்மாண்டமா இருக்குங்க, நல்ல வளமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது பதிலா அமையணும்ல என்று கேட்டால் அது இருக்கட்டும். இன்றைய நாள் என்ன நாள் தெரியுமா? அதுதான் மிக முக்கியமான நாள், உலக புகைப்பட தினமா? ஆமாங்க, 175வது ஆண்டு. ஓஹோ, உலக புகைப்பட தினம்னு அறிவிச்சு. அதனால
புகைப்படங்கள் எல்லாம் கிளிக்கிங் போட்டோஸ் நவ் ஜஸ்ட் எய்ம் அண்ட் ஷூட் பார்த்தீங்கன்னா வரிசையா புகைப்படங்களை பாருங்க. புகைப்படங்கள்ல எவ்வளவு தூரம் கிடைக்க முடியாத அதிசய புகைப்படங்கள்லாம் வருதுன்னு நீங்க 75 ஆண்டுகளுக்கு பிறகு சின்ன குழந்தைய கூட கேமராவை எடுத்து கிளிக் பண்ற மாதிரியான ஒரு அமைப்பு வந்து டிஜிட்டல். ஆமா, அதாவது அதைத்தான் ரொம்ப தெளிவா கிளிக்கிங் போட்டோஸ் நவ் ஜஸ்ட் எய்ம் அண்ட் ஷூட் என்று குறிவையே அப்படியே புகைப்படம் எடு. ஆமா, அது ஒரு குழந்தையினுடைய விளையாட்டு போல ஆகிவிட்டது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஆகும் பொழுதுதான் இந்த 175வது ஆண்டு புகைப்பட தினத்துல குடியரசு தின பேரணியை 3D கேமரா மூலம் புகைப்படம் எடுக்கும் புகைப்படக்காரர் என்பதாகவும் போடுகிறார்கள். அதே போல நீங்கள் உலகத்தில் மிக அதிசயமான ஒரு விஷயமாக இருக்கின்ற அந்த வியட்நாம் யுத்தம் நடக்கும் நேரத்தில் ஒரு சின்ன பெண் குழந்தை சிறுமி அப்படியே நிர்வாணமா வரக்கூடிய புகைப்படம் தான் அமெரிக்காவை உலுக்கியது, வியட்நாம் போரை நிறுத்த வைத்தது என்ற வரலாறுகள் நடந்ததே. இதையெல்லாம் கூட எடுத்து பார்க்கலாம் என்று சொன்னால் இந்த அளவுக்கு 1939ஆம் ஆண்டும் சரி இதுல ஒரு புகைப்படம் எடுத்து போட்டிருக்காங்க. இந்த ஏட்டுல தமிழ் ஏட்டுல புகைப்படம் எடுப்பதற்காக நிற்கும் குழந்தை அசையாமல் இருப்பதற்காக அதுக்கு கழுத்தினுடைய பின்பகுதியில ஒரு கட்டையை வச்சிருக்காங்க. குழந்தை கழுத்து அசையாம இருக்கிறதுக்காக அந்த அப்படி மாதிரியான கேமரா கூட அந்த காலத்துல இருந்திருக்கு. கழுத்து அசையாம இருக்கிறதுக்காக பின்னாடி கட்டையை வச்சு கட்டி அந்த குழந்தைய நிக்க வச்சு போட்டோ எடுக்கிறாங்க. அந்த மாதிரியான நிலைமையெல்லாம் மாறி இன்னைக்கு பாருங்க அப்படி மூவிங்லயே போட்டோ எடுக்கிற மாதிரியான புகைப்படங்கள் கருவிகள் எல்லாம் வந்து விட்டது. விஞ்ஞானம் எவ்வளவோ முன்னேறி விட்டது. இப்படி நேரத்துல நாம் நினைவுக்கு வருவது நேரடியாக நல்ல விஷயங்களை தன்னுடைய பிரதமர் உரையில் கூறிய நரேந்திர மோடி அந்த சுதந்திர தின விழால இன்னொரு பக்கம் உச்ச நீதிமன்றத்தில் வர்ற வழக்குகள்ல மத்திய அரசுடைய நிலைப்பாடு சொல்லி நல்ல விஷயங்களை கொண்டு வைக்காங்களே. ஓஹோ, அதையும் பாக்கிறேன். ஏன்னா கம்யூனல் வயலன்ஸ் மதவெறி வன்முறையை நான் எதிர்க்கிறேன் என்று அதை நிறுத்துங்கள் ஐயா, அதற்கு ஒரு கெடுவீங்கய்யா. மொரட்டோரியம் ஆன் கம்யூனல் வயலன்ஸ் ஃபார் 15 years என்று 15 வருஷத்துக்கு ஒரு வயலும் மத ரீதியா வன்முறையெல்லாம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிப்பட்டு உத்தரவாதம் கொடுங்க ஐயா என்று சொன்ன நரேந்திர மோடி அரசு அப்பாவி மக்கள் கொல்லப்படுவதில் மத்திய அரசு சகிப்புத்தன்மை காட்டாது என்று சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் போலி என்கவுண்டர் அறிக்கை உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் என்பதை செய்திருப்பது குஜராத்திற்கு மட்டுமல்ல இந்திய துணைக்கண்டத்தில் எந்த வகையிலும் ராணுவத்தின் மூலம் காஷ்மீருக்குள்ளும் மணிப்பூருக்குள்ளும் நடத்துகின்ற வடகிழக்கு மாநிலங்களிலேயும் நடத்துகின்ற போலி துப்பாக்கி சூடுகளை எதிர்க்கிறார் என்பதை நாம் மோடி அரசுக்கு ஒரு பாராட்டு கைதட்டல் கொடுத்தே ஆகணும் என்பதனால் ஒரு சிறிய இடைவேளை. அதாவது தேர்தல் மூலம் ஆட்சிக்கு வருகின்ற மத்திய மாநில அரசுகள் எல்லாம் ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தா இன்னொரு கட்சி அவங்க ஏமாத்தி வந்துட்டாவா, இந்த வாக்கள் இப்படி ஏமாத்தி விட்டாவா, இங்க அமைச்சு அங்க விழுது, எல்லா எந்த இது அமுக்குனாலும் அவங்க சின்னத்துக்கு தான் விழுந்துச்சு, அதான் இங்க அமைச்சு அங்க விழுது, அதனால வேணாம் அப்படின்லாம் சொல்லி கூச்சல் போட்டாவல்ல. தேர்தல் ஆணையம் பாருங்க ஐயா நாங்க நிதானமா வரோம்னு நேற்று என்ன தினத்தந்தியில முதல் பக்கமே போட்ட மாதிரி செய்திய எப்படி கொண்டாந்துருந்தாங்கன்னா வாக்குப்பதிவு ரகசியத்தை பாதுகாக்க நடவடிக்கை, ஓட்டு எண்ணுவதற்கு புதிய எந்திரம், மத்திய அரசுக்கு தேர்தல் கமிஷன் பரிந்துரை என்பதை அழகா நேற்று சொல்லிவிட்டாவல. இது என்ன சிக்கல் தெரியுமா, இது இந்த வாக்கு எந்திரத்துல ஓட்டு போட்டா மாறி விழுகிற கதையில எந்தெந்த வாக்குச்சாவடியில ஓட்டு எண்ணும் போது இந்த வாக்குச்சாவடியில இந்த கட்சிக்கு இவ்வளவு ஓட்டு விழுந்தது அப்படிங்கிற தகவல் வெளியே தெரிஞ்சிருது. தெரியறதுனால என்ன ஆகுதுன்னா அங்க போய் ஜாதிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி மத பிரச்சனையாக இருந்தாலும் சரி அங்க போய் ஒரு சில ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மீது அதிகார துஷ்பிரயோகம் நடக்குது. அப்படிங்கறதுனால இந்த பிரச்சனையெல்லாம் வெளியே தெரியாம ரகசியமா வச்சுக்கிறதுக்காக ஒரு 4-5 வாக்குச்சாவடிகளுடைய ஓட்டுகளை எல்லாம் ஒட்டுமொத்தமா எண்றது அப்படிங்கறதுக்காக ஒரு புதிய எந்திரம். அப்ப என்ன பிரச்சனை வராது. எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா இந்த திருமங்கலம் தேர்தல் நடந்தது பாருங்க. திருமங்கலம் தேர்தல் அப்ப அந்த பார்முலா பத்தி எல்லாம் இப்ப ரொம்ப பேசுவாங்க. அதாவது ஒரு வாக்குக்கு 5000 ரூபாய் கொடுத்த ஒரு சூத்திரம் என்பதாக திராவிட முன்னேற்ற கழகம் ரொம்ப பிரபலமான இடம். அப்ப ஒரு கிராமத்தில் இருக்கிற மக்கள் பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடலங்கிறதுக்காக இந்த தேர்தல் முடிந்த பிறகு போய் அந்த கிராமத்து மக்களை எல்லாம் அடிச்சு அவங்கள்ட்ட கொடுத்த பணத்தை எல்லாம் திருப்பி கொடுங்கன்னு சொல்லி பணம் இல்ல அப்படிங்கறதுக்காக வீட்டுல இருக்கிற ஆடு மாடை எல்லாம் பிடிச்சு போன கதையெல்லாம் உண்டு. இந்த மாதிரி சிக்கல் வராம இருக்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரியான ஒரு புது எந்திரத்தை வெளியே தெரியாதியா, ஒரு வட்டாரம்னா அந்த வட்டாரத்தில் உள்ள எல்லாரும் வந்துடும், எல்லா மொத்தமான ஓட்டு வந்துடும், அதனால இந்த கிராமம் இந்த வராது. இதே மாதிரி
நேத்து ஒரு சிக்கலை தீர்ப்பதற்கு என்ன அணுகுமுறை நம்ம காவல்துறையினுடைய என்ன ஆணையர் அணுக வேண்டிய ஒரு நிலைமை வந்துருச்சு. என்னன்னு கேட்டா, மூதாட்டி கொலை விவகாரம், கடனை அடைக்க பணம் தர மறுத்ததால் பாட்டியை கொன்றேன், கைதான பேரன் வாக்குமூலம்னு கச்சேரி சாலை நாளேட்டிலே வரும் அளவுக்கு பட்டு மோசமாக ஒரு நிகழ்வு நடந்ததுன்னா தொடர்ந்து நடந்துட்டு இருக்குங்க. எக்மோர்ல அந்த ஒரு மூதாட்டியாரை கொண்டதும் அவங்க சொந்தக்காரங்க தான். இப்படியே தொடர்ந்து சென்னையில் பல முதியோரை கொன்றது அவர்களுடைய நெருக்கமான உறவினர் அப்படிங்கறது வந்ததுனால ஜார்ஜ் என்ன பண்ணிட்டாரு, நம்ம மாநில சென்னை மாநகர காவல்துறை ஆணையரான ஜார்ஜ் உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா தனியாக வசிக்கும் முதியோரை கணக்கெடுப்பு செஞ்சுட்டாங்க. தினமும் பதிவேட்டில் கையெழுத்து. இந்த போறாங்கல்ல, பாரா போறாங்கல்ல காவலர், போய் கைது வாங்கிட்டு வந்துருங்க, பிறகு என்ன நீ கவனிக்கணும்ல அப்படின்ட்டு தனியாக வசிக்கும் முதியோருக்காக 15,500 இடங்களில் பாதுகாப்பு பணி. என்ன சிறப்பான அணுகுமுறை முயற்சி. அவங்க நல்ல முயற்சி எடுக்காவோ காவல்துறையா. சென்னையில் தனியாக வசிக்கும் முதியோருடைய எண்ணிக்கை 8,965 முதியோர்கள் அப்படின்னு போட்டு இதுல அதிகபட்சமாக டி நகர்ல தான் தனியா வசிக்கிறாங்களாம். 2,459 பேர் டி நகர்ல இருக்கிறாங்கன்னு ஒவ்வொரு பகுதியா சவுத் ஜோன்ல எவ்வளவு, ஈஸ்ட் ஜோன்ல எவ்வளவு, வெஸ்ட் நார்த் அப்படின்னு கணக்கு எடுத்திருக்காங்க. இவ்வளவு தெளிவான கணக்கு காவல்துறையிடம் இருப்பதால் இவர்களுக்கு தெளிவாக பாதுகாப்பு கொடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். ஏங்க, நல்ல விஷயத்தை காவல்துறை செய்ய முயன்றாலும் இதை சமூக வன்முறை என்றுதானே பார்க்க வேண்டும். ஆமா, அரசு சார் வன்முறை, அரசு சாரா வன்முறை என்று இரண்டு இருக்கும் பொழுது அரசு சாராத வன்முறை என்பதாக சமூகத்தில் சொந்தக்காரங்க, ஜோதிக்காரங்க, உடன் பிறந்தவங்க, ரத்த உறவுங்க, இவங்களே சொத்துக்காக முதியோரை கொலை பண்ணுதானையா அடுத்த நாள் நடக்குது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பணத்தினுடைய தேவை அதிகரிச்சு போயிடுச்சுங்க. எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்காங்க. காசு, பணம், துட்டு, மணின்னு பாட ஆரம்பிச்சேன். சனிக்கிழமை என்ன நடந்தது அப்படின்னா, நம்ம போக்குவரத்து கழகத்துல பணி செய்யற ஒரு ஓட்டுநர் சரி பேங்குக்கு பணம் எடுக்க போனா ஒரு பெண்மணியிடம் இருந்து அந்த பணத்தை திருடிட்டாருங்க. 32,000 ரூபாய் போய் விட்டுக்கிட்டு போனா அந்த அம்மா என்ன செய்யும்? வேற வழி இல்லாம நடுவில் நிக்காகலாம். பிறகு கவனிச்சு அவரை போக்குவரத்து தொழிலாளின்னு சொல்லிவிட்டு சிசிடிவி மூலம்லாம் பிடிச்சாங்களாம். அப்படியே பிடிச்சு நல்ல வேளை அந்த பொண்ணுக்கு அந்த பணம் கிடைக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் இது மாதிரி எத்தனை பேரை ஏமாத்திருப்பாங்க. அந்த போக்குவரத்து ஊழியரையும் அவங்களுடைய அலுவலகத்துக்கு சொல்லி நீங்க துறை மீதான நடவடிக்கை எடுக்க சொல்லி எந்த தொழிற்சங்கமும் சேர்த்தியா தப்பையான்னு சொல்லி ஒரு இடத்துல கை வச்சவர் தொடர்ந்து வைப்பாருன்னு சொல்லுங்கய்யா என்று நாம கமிஷனருக்கு கேட்க வேண்டியிருக்கு. இதே சமயம் நீங்க பாத்தீங்கன்னா முதியோர்கள் அதிகாலையில் என்ன பண்ணுதாவோ அங்கங்க உள்ள பூங்காக்கள்லையும் நடைக்கு போறாங்க. நடைப்பயிற்சிக்கு பூங்காக்கு உள்ளுக்கு டுர்னு மோட்டார் பைக்லயும் கார்லயும் உங்கள்கிட்ட மோத முடியாது உள்ளுக்கு. ஆனா கடற்கரையில நடைப்பயிற்சிக்கு பல்லாயிரக்கணக்கா போறாங்கல்ல முதியவர்கள், அங்க பின்னாலேயே மோட்டார் பைக்ல டுர்னு மோதிர மாதிரில வரான், வாகனத்துல புறுபுறுல வர்றாங்க. நீங்க 5:30 மணிக்கு மேல 5:45 வரக்கூடிய அந்த குதிரைப்படை காவலர்கள் என்னதான் அங்கங்க நின்றாலும் அதுக்கு முன்னாலேயே இந்த மாதிரி கோளாறு பண்ணுதாவளே. இந்த கோளாறு பண்ணுவதற்கு எல்லாம் என்ன வழி? ஒரு கராரான முடிவை எடுக்காமல் என அதை நிறுத்த முடியாது. அந்த காலையில் கடற்கரை நடைப்பயிற்சி செய்பவர்களுக்கு உத்தரவாதத்தையும் என்ன உயிர் பீதி இல்லாமல் போவதற்கும் நீங்கள் ஒரு அனுமதி அளிக்க முடியாது என்பதை நீங்க சொல்றீங்க. ஆனா காவல்துறை மட்டுமே மனசு வச்சா முடியாது, மக்களும் மனசு வைக்கணும் அப்படிங்கறதுதான் நாம சொல்ல வேண்டிய விஷயம். இப்படி வேணும்னே செய்தாவ, இது பெருமையா நினைக்காவ, அடுத்தவங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கோமேன்னு விளங்காமையே செய்தாவ, எங்கனாலும் தெருக்கல்ல வரிசையில போய் சின்ன தெருக்கல்ல 2 பக்கம் மோட்டார் பைக்கையும் காரையும் நிப்பாட்டிட்டு போயிருவாங்க. இந்த பக்கம் ஒரு வாகனம் கார் நின்றுச்சுண்டா அதை கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டினா பரவாயில்ல, இடையில போவாங்க நினைக்காம எதுக்கவே நிப்பாட்டிடுவாங்க. இடையில எந்த வண்டியும் போக முடியாது. இப்படியான நிலைமையெல்லாம் செய்யக்கூடிய வாகன ஓட்டுநர்கள் அல்லது மோட்டார் பைக் ஓட்டுநர்கள் பெருவாரியா சொந்த கார் வச்சிருக்கிறவங்க, சொந்த மோட்டார் பைக் வச்சிருக்கிறத. அப்ப இப்படி நடத்துறவருக்கும் மேல்நிலை நடத்துறவருக்கும் செய்யக்கூடிய பிழை எல்லாம் புடிச்சு அவங்க நடவடிக்கை எடுத்தா சரியா? உடனே தொல்லை பேச்சு வருமேங்க நடவடிக்கை எடுத்தா. ஆனாலும் இதை கராரா எடுத்தா மக்கள் மகிழ்வாங்க. ஆனால் இது போன்ற உண்மைகளை எல்லாம் வெளியே கொண்டாரையா. அமெரிக்கா போன்ற ஐரோப்பா போன்ற பெரிய நாடுகள் எல்லாம் உண்மை தப்பு இல்லாம நிறைய பண்ணுதையா. நான் கொண்டாரையா, ஆஸ்திரேலியாக்காரன் தான்யா, ஆனாலும் நான் உண்மையை கொண்டாரையா. என் பேரு இணையதளத்தில் விக்கிலீக் ஐயா, அங்கங்க லீக் ஆகமையா, கட்சி விடுவேன் ஐயா. ஜூலியன் அசாஞ்ச பத்தி சொல்றீங்க நீங்க. விக்கிலீக்குடைய தலைவர் ஜூலியன் அசாஞ்சு ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர். அவரு எல்லா பிரச்சனையும் அமெரிக்காவை இந்த உளவு எல்லா பிரச்சனையும் வெளியே கொண்டு வந்ததுனால அவரை அரெஸ்ட் பண்றதுக்காக வந்தாங்க.
உடனே இவர் போய் என்ன பண்ணிட்டாரு, ஈக்குவடார் தூதரகத்துக்கு உள்ள போய் உட்காந்துக்கிட்டாரு. ஆமா, ஒரு தூதரகத்துக்கு உள்ள போய் உட்காந்துக்கிட்டேன்னா இப்ப இந்திய அரசே வச்சுக்கிடுங்க, அது வேற நாடு மாதிரி. டெல்லியில உள்ள சாணக்கியாபுரின்னு இருக்குங்க ஒரு வட்டம். ஆமா, அங்கதான் சீனாவுக்கான தூதரகம், பாகிஸ்தானுக்கான தூதரகம், இலங்கைக்கான தூதரகம், பலஸ்தீனத்திற்கான தூதரகம், அமெரிக்காவிற்கான தூதரகம், இங்கிலாந்துக்கான தூதரகம் எல்லாம் இருக்கும். ஐயோ 194 நாடே சொல்லிருவீங்க போல. ஆமா, அதுக்கு உள்ள போய் உட்காந்துக்கிட்டீங்கன்னா இந்திய அரசு உள்ள வந்து உங்களை பிடிக்க முடியாது. ஆமா, இப்படி உட்காந்துக்கிட்டாரு. ஐயா தாங்க முடியலையா, உடல் நல்ல சரியில்லையா, உடலாளர்களே வாங்கய்யா, நான் சரணடைஞ்சிடுறேன் என்று அளவு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. சொல்ற அளவுக்கு போயிட்டாரு. இங்கிலாந்து நாடு ஐயோப்பா வந்தேன், என்ன தூதரகத்துல அவளுக்கு இடம் கொடுத்துக்கா, நான் ஒன்னு நடவடிக்கை எடுக்கல. தூதரகம் கேக்குதாங்க இவர் ஆஸ்பத்திரி கொண்டு போறதுக்கு இது பண்ணுங்க, நீ நின்று அந்த அமைதியாவே இருக்குது, அதை பத்தி இன்னும் ரெஸ்பாண்ட் பண்ணல. ஆனா இவருக்கு வேற வழியே இல்ல, தூதரகத்தை விட்டு வெளியே வந்து ஆஸ்பத்திரிக்கு போகும்போது அரெஸ்ட் ஆகி ஸ்வீடனுக்கு நாடு கடத்தப்படுவார். அப்படி நாடு கடத்தப்பட்டால் ஸ்வீடன் அரசு நிச்சயமாக அமெரிக்காவிடம் ஒப்படைத்து விடும் அப்படிங்கிற ஒரு பயம். தூதரகத்தை விட்டு வெளியேறுவேன் ஜூலியன் அசாஞ்சே என்பதாக ஆங்கில பெயரில் உள்ள தமிழேடு போட்டுட்டாங்கன்னா மோடி கவர்மெண்ட் சுட் அட்வொகேட் ஹியூமன் இல்ல. இன்னொரு பக்கத்துல இந்த மகாத்மா காந்தியாரை பற்றி ஏற்கனவே ஒரு பெண்மணி கூறிய செய்தி ஒன்று இருக்குல்ல, அந்த செய்தி 3 நாள் முன்னாலேயே வெளியே வந்துச்சுல்ல, ஆங்கில ஏடுகள் போட்ட செய்தி. உள்ளபடியே என்னன்னு சொல்ல போனா மகாத்மா காந்தி தன்னுடைய கட்டுப்பாட்டை, பண்பாட்டு கட்டுப்பாட்டை நிரூபிப்பதற்காக தானே எழுதிய சுயசரிதையில என்ன அவங்களுக்கு ஒரு பேத்தி, வயதில் உள்ள பேத்தி, அதுக்கப்புறம் பேரன் மனைவி, இப்படியெல்லாம் இவர்களுடனெல்லாம் வந்து நீங்க வந்து உறங்கியதை கூட தவறு என்று சொல்லணும். ஏன்னா அவருக்கு லண்டன்ல நிர்வாணமாக உறங்கியதை தவறு என்று சொல்லணும்னு சுட்டி காட்டி அங்க லண்டன்ல நீங்க கசூப்பா அவருதான் இதை சொல்லுதாங்க. சொன்னதெல்லாம் எடுத்து ஆங்கிலேயர்ல போட்டாவ. லண்டன்ல எப்படி நாடாளுமன்றத்துல கொண்டு வந்து 2வது சில ஒன்னையும் வைப்பியோ அப்படின்னு எதுக்கேன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் கூட நம்ம ஊர் நாளேட்ல வந்திருக்கு. இங்க என்னடானா நீங்க பேசவே கூடாது, மாற்றுக்கருத்தை பேசக்கூடாதுன்னு சொன்னா, இல்லையா மாற்றுக்கருத்து இருக்கு, நாட்டுல வெளியே வருது. அருந்ததிராய் பேசியதுனால ஆத்திரப்படாதியோ, அம்பேத்கருக்கு எதிரான நிலைப்பாட்டை அன்னைக்கு அவர் வச்சிருந்தாரு என்பதை கூட கரம்சந்த் காந்தியை பத்தி சொல்லுவாங்க. எல்லா கருத்தும் வரட்டும் ஐயா, மேசை மேல போடுங்க ஐயா, உண்மை வெளியே வரட்டும் அப்படிங்கிறாரு. ஆமா, என்பதைத்தான் இப்படி உண்மை வெளியே வருவதுதான் கனிமொழி தளபதி ஸ்டாலின் மத்தியில் உள்ள பிரச்சனை வெளியே வருதோ, அது எப்படி எடுக்கும் ஸ்டாலின் கனிமொழி மோதல். முதல்வர் வேட்பாளரை அறிவிக்க திமுகவில் போர்க்கொடி. இப்ப மாவட்டமா போய் கருத்து கணிப்பு கேட்டார்ல. கருத்து கணிப்புல என்ன கேட்காருன்னா, வழக்கமாக இவருக்கு வேண்டிய சுரேஷ் ராஜன் தலைவருக்கு தாக்கி தளபதிக்கு ஆதரவாக பேசிய பேச்சும் வெளியே வந்துருச்சு கன்னியாகுமரியில இருந்து. இவருக்கு வேண்டிய பெரிய சாமி அவர் தனித்தனியா ஆட்களை கொண்டு வந்து 2G வழக்குத்தான் காரணம் சொல்லி போட்டு கனிமொழிக்கு எதிராக, தயாநிதிக்கு எதிராக, என்ன ஆராஜாக்கு எதிராக கொண்டு போய் நிறுத்துற மாதிரி கீழே இருந்து கருத்து கேட்டது வெளியே வந்துருச்சு. அந்த கூட்டத்துக்கு அனிதா போகவே இல்லையாமே. ஆமா, இந்த அளவுக்கு எல்லாமே வெளியே வந்துகிட்டு இருக்குங்க. ஸ்டாலினை ஆதரித்த உடன்பிறப்புகள் கூட தலைவர் இருக்கிறவர், தலைவரை எதிர்க்க கூடாதியா யாரும், தலைவர் தான் நமக்கு இதய தலைவர் என்று ஆதரிக்காங்களே என்ற செய்தியை நாம் எப்படி சொல்லாம இருக்க முடியும். அதனாலதான் நாளை மெய்ப்பொருள் காண்பதில் சந்திப்போம். நன்றி.